ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி குடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ராதிகா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதாக இருந்தாலும் இப்படியே செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. சாரி ராதிகா, நான் தெரியாமல் குடிச்சிட்டேன், எனக்கு மனசு வலிக்குது, அதனால குடிச்சிட்டேன். எங்கள் அம்மா போயிட்டாங்கல்ல அப்படின்னு. அம்மா 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 எல்லாருமே உனக்கு அம்மானா என்ன எது கல்யாணம் பண்ண, உங்க பேசாமல் நீ அங்கேயே போயிரு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன்னை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்பு, என் பிள்ளை போன வருத்தத்தில் நான் இருக்கேன், அதை பற்றி உனக்கு கவலை இல்லை, உங்கள் அம்மா போனது தான் தப்பான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறா. வாக்கிங் வராங்க. பாக்கியாவும் அவங்க மாமாவும் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வாங்க, நடக்க முடியலம்மா, வாமா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டானே. ஏமாம்மா, அரை மணி நேரம் தான் நடந்திருக்கீங்க, என்ன கொஞ்சம் நடங்க அப்படின்னு சொல்லோன்னா, இல்லைம்மா மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோபி வந்துடுறாரு. டேய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறா, நீ என்ன நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமாக போயிடுவாடா நீ, உங்கள் அம்மா உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி அவளை விரட்டி விட்டியடா, அவள் ஜட மாதிரி உட்காந்துருக்காரா அப்படின்னா. பாக்கியா, எல்லாரும் பார்க்குறாங்க மாமா, விடுங்க விடுங்கன்னு. பார்க்கட்டுமா, இவன் லட்சணத்தை பாரு, இவனெல்லாம் பெற்று வளர்த்து இவனெல்லாம் என்ன இருக்கு, ஒரு தகப்பன் விடாத சாபத்தை நான் விட்றேன்டா, உனக்கு நீ தனி மரமாக தான்டா நிற்ப அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சாபம் கொடுக்காது. கோபி அப்படியே அலண்டு போய் நிற்கிறாங்க. அப்புறம் கோயிலுக்கு கிளம்புறாங்க எல்லாரும். பாக்கியா வந்து ஈஸ்வரியை கூட்டிகிட்டு கும்பகோணத்துக்கு கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ எல்லாம் பேசி அனுப்பிச்சுட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஈஸ்வரியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கட்டாயப்படுத்தி. செலியனும் எள்ளிட்டு வழி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ கோபி வராரு. எங்கே எங்கள் அம்மா போகிறாங்க, ஏன் முடியாதவங்களை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப அக்கறை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு செலியன் சொல்கிறாரு. நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன், அதோட கிளம்பிக்கங்க, இங்கே உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உள்ள. ராதிகாவும் அவங்க அம்மா மைவி எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேயே கிளம்பிட்டு இருக்காங்க. கோபி வந்து எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கம்மா, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பதிலே சொல்லாமல், ஏன் நீங்கள் போகிற இடத்துக்குலாம் என்கிட்ட சொல்லிட்டா போகிறீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. கோபி அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. எப்படியும் ராதிகா வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. தாத்தா சொன்னது சீக்கிரம் நடக்க போகுது, தனிமரமாக தான் நிற்க போகிறாரு போல். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.